നമസ്കാരം. ഉഗ്രം രവിരാജ് എന്ന ക്രോ മീഡിയയുടെ പുതിയൊരു വീഡിയോയിലേക്ക് സ്വാഗതം. നമസ്കാരം, എല്ലാവർക്കും സുഖനല്ലേ. ഞാൻ ഇന്ത്യൻ ഫിലിം ആക്ടർ ഉഗ്രം രവിയാണ്. സോ ഞാൻ ഇവിടെ കുറച്ച് മലയാളം കൺഫ്യൂഷൻ ആണ്. സോ ഐ സ്പീക്ക് ടു തമിഴ്. ഉഗ്രം രവിരാജ് എന്ന നിങ്ങളുടെ സിനിമാ ജീവിതത്തെ പറ്റിയിട്ട് നമുക്ക് നമ്മളെ ക്രോ മീഡിയയുടെ പ്രേക്ഷകരോട് ഒന്ന് സംസാരിക്കാൻ പറ്റുമല്ലോ. ആദ്യമായിട്ടാണ് ഞാനൊരു കന്നഡ ഒരു ഇന്ത്യൻ ഫിലിം ആക്ടർ 150ഓളം ഫിലിമില് വില്ലൻ വേഷം, കോ ആർട്ടിസ്റ്റ് വേഷം ഇതൊക്കെ ചെയ്ത ഒരു നടനുമായിട്ട് സംസാരിക്കുന്നത്. അപ്പോ നമുക്ക് കാര്യങ്ങളിലേക്ക് കടന്നാലോ? അണ്ണൻ താങ്കളുടെ സിനിമാ ജീവിതത്തെ പറ്റി ഒന്ന് നമ്മളെ പ്രേക്ഷകരുമായിട്ട് ഒന്ന് സംസാരിക്കാം. ஹாய் ப்ரோ மீடியா ரேவியன். ரொம்ப குஷியாச்சு நம்ம இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் டைம் இன் மலையாளத்தில் பண்ணுறது. ஸோ எல்லாருமே ரொம்ப மலையாளத்தில் நான் ஜெய்ஹே மூவி பண்ணிட்டு இருக்கேன். ஐ டெல் யூ ஆஃப்டர் அவுகம் இன் மூவி இண்டஸ்ட்ரியலுக்கு எப்படி வந்துட்டுன்னு. ஸோ எல்லாமே காந்தரா ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. காந்தலா ஃபர்ஸ்ட் பார்ட்ன்றது இஸ் செகண்ட் பார்ட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் நந்துனுக்குது, அது ப்ரீக்வல் போகிறதுனால. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி ஐம் நாட் ஆக்டிங் தட் மூவி. ஸோ ஏன்னா அது 300 இயர்ஸ் முன்னாடி போகிறதுனால. ஸோ இந்த இயர் அக்டோபரில் ரிலீஸ் ஆகிற மாதிரி பிளான் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க கேரளா ஜனத்துக்கெல்லாம். ஒன்ஸ் அகேன், நீங்கள் எப்படி அண்ணா சினிமாவுக்குள் வந்தது அது சொல்ல முடியுமா? ஸோ எனக்கு ட்ரீம் இருந்தது ஐ வாஸ் ஒரு பெரிய சிங்கர் ஆகணுன்ட்டு சிங்கர் ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ப்ளஸ் ஐ வெண்ட் இன் டான்ஸ் கிளாஸ். அது ஒரு 3-4 இயர்ஸாக ஆடினேன். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு மூவியில் பண்ணுறதுக்கு ஒரு நம்ம ஃப்ரெண்டு மூலியமா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது, கன்னடா மூவி. ஸோ அதில் ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்த உடனே அது ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 8 to 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேர் கேட்டாங்க இந்த மாதிரி. ஸோ நம்ம ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் டிகிரேட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இதில் நம்ம கொஞ்சம் சேலஞ்சாக எடுத்துட்டு, ஸோ எங்கேயுமே நம்ம ஃபெயில் ஆகக்கூடாது, ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷன் போட்டு ஒரு 35 மூவிஸ் கோ ஆர்டிஸ்டாக பண்ணி ஆஃப்டர் ஆல் கேம் பேக் இன் உக்ரம். உங்களுக்கு உக்ரம் ரவிராஜ் பேரு எப்படி வந்தது அண்ணா? உக்ரம் எப்படி வந்ததுன்னாக்கா, பிரசாந்த் நில், இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், த இந்தியன் நேஷனல் டைரக்டர் பிரசாந்த் நில் கேஜிஎஃப் மூவி எடுத்துட்டு இருந்தார். ஸோ அவர் ஃபர்ஸ்ட் மூவி உக்ரம்னு எடுத்தார். ஸோ அதில் நான் வில்லன் ஆக்டிங் பண்ணேன். ஸோ அதுலேருந்து கிடைச்சது தான் ரவிராஜ் என்ற பேர் போய் உக்ரம் ரவிராஜ்னு இப்போது எல்லா இடத்துலையுமே ரொம்ப பேசப்படுறாங்க. ஸோ அதில் ஆக்டிங் பண்ணி, ஸோ அந்த உக்ரமாக நம்மளுக்கு சாதாரணமாக கிடைக்கல. 1800 பீப்புள் என்னோட பயங்கரமாலாம் இருந்தாங்க. ஸோ அதில் என்ன ஒரு ஃபஸ்ட்டாக தேங்க்ஸ் டு லார்ட் சிவா. ஸோ காடுக்கு என்றைக்குமே நம்ம நன்றி சொல்லுவோம். ஸோ அதனால அந்த 1800 பீப்புளில் நான் ஃபஸ்ட் செலெக்ஷன் ஆகி, ஸோ உக்ரமில் நான் வில்லனாக பண்ணுறேன்னு நினைக்கல. பட் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. சினிமாவுக்குள் வரதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தேன்? மூவிக்கு வரதுக்கு முன்னாடி நான் சில பல சிவில் ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். வெல்டிங்கு, சம் பெயிண்டிங்ஸ், ஆக்டிவிட்டி ஒர்க்கெல்லாம். ஸோ அதுக்கப்புறம் ஃபேப் இண்டியாவில் வேலை பண்ணியிருந்தேன். ஃபேப் இண்டியா சவுத் மேனேஜராக இருந்திருக்கேன் ஸ்டெக்டர்ஸில். அப்புறம் ஃபுட்பால் கோல்கி இன் சதரன் ரயில்வேஸ் ஒரு 5 இயர்ஸ் ஆடிட்டு இருக்கேன். த இந்தியன் நேஷனல் டைரக்டர் பிரசாந்த் நில் கேஜிஎஃப் மூவி எடுத்துகிட்டு இருந்தார். ஸோ அவர் ஃபர்ஸ்ட் மூவி உக்ரம்னு எடுத்தார். ஸோ அதில் நான் வில்லன் ஆக்டிங் பண்ணேன். ஸோ அது இல்லை, பட் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு 2014 அந்த டைமில். ஸோ நல்ல ஒரு ஜர்னி ஆனது. அதுக்கப்புறம் இப்போத்துக்கு 125 மூவிஸ் மேலே ஆச்சு. தமிழ், கன்னடா, தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், போஜ்பூரி, குஜராத் எல்லா லாங்குவேஜில் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஜேம்ஸும் நிறைய ஃபிலிம் பண்ணியிருக்கேன். ஜாஸ்தி கன்னடாவில் தான் பண்ணிட்டு இருக்கேன். தமிழில், மலையாளத்தில் ஜெய்ஹென்ற ஒரு படம் பண்ணியிருக்கேன். தமிழில் வேட்டை புலி அந்த மாதிரி சில மூவிஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன் தெலுங்குலலாம். ஸோ இப்போ காந்தரா உங்களுக்கு தெரியாமல் இல்லை, எல்லாருக்குமே வேர்ல்டு வைஸில் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதில் நான் பார்ட்டாக வில்லனாக பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நிறைய பேர் கேட்டால் காந்தரா 2ல் நீங்கள் பண்ணிட்டு இருக்கலாங்க அப்படின்னு. காந்தரா 2 இல்லை, அது காந்தரா ஃபர்ஸ்ட்டு. இப்போ வரப்போகிறது காந்தரா ஃபர்ஸ்ட் பார்ட்டு. இது நான் பண்ணது செகண்ட் பார்ட்டு. ஸோ அது ப்ரீக்வல் போகிறதுனால, ஸோ அதில் நம்ம ஆக்டிங் பண்ணுறதில்ல. நான் அது 300 இயர்ஸ் 400 இயர்ஸ் போகிறதுனால. ஸோ கூடிய சீக்கிரத்தில் காந்தரா மூவி ரிலீஸ் ஆகுது. நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குங்க. ஏன்னா டச்சு நம்ம மலைநாடு அப்படின்னு சொல்கிறப்போ காசர்கோடு அந்த சைடு, மங்களூர் சைடு,
அந்த சைடு வந்து அந்த பஞ்சூர்லி, குலிகா, ஸோ எல்லா ஸ்டேட்லேயுமே ஒரு ஒரு ஹோம் கார்டுன்ட்டு இருக்கு இல்லைங்களா, வீட்டினுடைய கடவுள். ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே அது தெரிஞ்ச ஒரு விஷயம் பஞ்சூர்லின்ட்டுங்க. ஸோ அந்த கடவுள் வந்து பிளஸ்ஸிங்னால காந்தரா நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ ஈவன் நானும் ரிஷப் ஷெட்டி வந்து க்ளோஸ் 6 to 7 years நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தோம். ஸோ இப்போது அதை தான் ஜர்னி ஆகிட்டு இருக்கேன். ஸோ அங்கே ஷூட்டிங் டைமில் வந்து நாங்கள்லாம் வந்து ஒரு ஷூட்டிங் அந்த ஸ்பாட்டில் ஹீரோ மாரி இருக்க மாட்டார். ஒரு இஸ் அ நார்மல் பீப்புள். இப்போ நம்ம எப்படி காமனாக இருக்கோமோ அதே மாதிரி தான் இருக்கும். இன்னொன்று எஸ்பெஷலி அங்கே சொல்ல போனோன்னாக்கா, நம்ம குந்தாபுரம் சைடில் வந்து ஷூட்டிங் பண்ணுற டைம்லனாக்கா நம்ம ஷூட்டிங் பண்ணோம் வருவோம். ஸோ அங்கே இருக்கிற ஜனங்க வந்து இந்த ரக்ஷகனா அதெல்லாம் ரொம்ப வந்து நைட்டெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கங்கே ஒரு டீம் ஒரு 10 to 15 மெம்பர்ஸ் உட்காந்துக்கின்னு ஒரு ஒரு ஸ்டோரி போடுவாங்க நம்ம இந்துஸை பற்றி, கலாச்சாரத்தை பற்றி. ஸோ ரொம்ப குஷியாக இருந்து, ஸோ கூடிய சீக்கிரத்தில் மலையாளத்தில் மூவிஸ் வரப்போகுது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ I'll கம் பேக் இன் கேரளா வந்துட்டு இருக்கேன். ஸோ இது இப்போ என்ன இது இந்த பப்பியை வச்சுட்டு பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கலாம். ஸோ இது கூட வந்து லட்டு மை ஃப்ரெண்டுன்ட்டுன்னு ஒரு லீட் ரோல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வில்லன் கம் ஹீரோவாக பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த பப்பி பேர் வந்து ஸ்னோவி அப்படின்ட்டுன்னு. ஸோ இதுக்கு பழகுறப்போ வந்து நம்ம பப்பி மாரி இல்லை இது. ஸோ இந்த டாகுன்னு சொல்ல மாட்டோம். ஒரு சின்ன நம்ம வீட்டில் ஒரு குழந்தை எப்படி ஒரு பேபி இருக்கமோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டி தான் இது இருக்குது. ஸோ இது நம்ம விட்டுட்டு போகிறப்போ அது வரும் ஒரு ஃபீலிங் பண்ணோம் அந்த ஃபேஸ். இப்போ நம்ம வீட்டில் குழந்தைங்க விட்டு போனால் ஒரு மாதிரி அழுகுற மாதிரி பண்ணுவாங்களா, அந்த மாதிரி பண்ணோம். ஸோ நானே நிறைய வாட்டி அழுந்திருக்கேன் இதை விட்டு போகிறப்போ. ஸோ நல்ல குட் ட்ரைனிங் பண்ணியிருக்காரு மணிஷ். எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி கேரளாவில் வந்து யங்ஸ்டார்ஸ் நிறைய புது புது ஆக்டருங்க வருவாங்க. நிறைய நான் மூவியெல்லாம் பார்த்தா பன்னீர், அப்புறமா வேற மரண மரண மாஸ் சம் மூவிஸ் நேம். ஸோ இட் ஹாஸ் அ குட் ஆக்டிங். புது புது ஆக்டருங்கோ நிறைய சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க இன்னமும் கேரளா ஜனங்கோ. ஸோ அப்கமிங் யங்ஸ்டர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். ஜெய் ஹிந்த், ஜெய் ஓம் நம சிவாய், லவ் யூ ஆல்.